இப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான், எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி. அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன் என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே, அதானே உலக வழக்கம். சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அது என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இது சாம்பார் ஊத்தி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். இவர் பிரியாணி சாப்பிட்ற குறிப்பிடுத்தாங்க. ஏன்பா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு சோறு போட்டுட்டாங்க ஒருத்தன் உட்காந்துருமா, இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி ஏப்பா எழுதுறேன். இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாங்கிறது எனக்கு அனுப்பு. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதாடா. அதையே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நினைச்சிருவான். முதல்ல அவன் கழுத்தை நினைச்சு கொள்ளுவான். பல நேரங்களில் என் தலைவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது கண்ணீரை தவிர என்கிட்ட பதில். பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாக இவர் மொத்தம் 8 நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகரன் அனுமதித்தார், புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. என்னாச்சு உங்களுக்கு? அறுவாள் சொல்லி வச்சிருக்கீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. பக்கத்து வீட்டுல கோழி கொலிச்சுதா, குளம் மணந்தான மோப்ப முடிச்சுட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள வந்து அப்பா நீ மகனை துண்டு வெட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நாற்காலி இப்படி நாற்காலி 2 பேர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கருணாநிதி ஆளு, வண்டி ஏற வரைக்கும். ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுறமா இல்லையா அவன் பிறந்த நாள்ல. தலைவரும் நானும் இரவு ஒன்றும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு அறையில சாப்பிட்டு, இது நல்லா இருக்கா, இந்த இது சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி கேட்டுட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். என்ன நான் ஒரு நாள் கோச்சிட்டே இருந்தேன். ஐயா வந்தாரு, சிவாஜி ஐயா. என்னடா ராஜா அவன் பிரச்சனை, என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு போட்டுறாங்க ஐயா. அப்படியா சரி, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு, டேக்கில் நான் பேசி விட்டுறேன். அவர் நடிச்சுட்டு எங்க அப்பா ஓகே அப்படின்னு அப்படி வேற எல்லாம் தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தேடுவாரு. இங்க நிக்கிறேன், ஓகேவா ஓகே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நேற்று போய்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் வந்து கையை பிடிச்சி அழுகிறான். ஏன்டா எனக்கு உனக்கு ஓட்டு போடணும் ஆசையா இருக்கிறேன், எனக்கு 18 வயசு வரவே மாட்டேங்குது. எனக்கு அவனை பார்க்கும்போது பாவமாயிருச்சு. எனக்கு 18 வயசு வந்தவரை நான் போடுறேன்னு இருந்தா கூட எனக்கு 18 வயசு வரவே மாட்டேங்குது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதைய தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல பாருங்க. நான் ஒரு தம்பி என்னையே இந்த உந்தூரில வச்சு கூட்டிகிட்டே போறாரு. இருங்க புதுசா வருது. அவர் தான் அந்த ஓட்டிட்டு போறாரு. போயிட்டு அவரு எல்லாம் பேசிட்டு வருவோம். அந்த படுக்கும்போது இரவு படுக்கும்போது தெரியும், படக்குன்னு இந்த காலை கழட்டி இப்படி வைப்பாரு. அது வரைக்கும் தெரியாது, அவருக்கு கால் இல்லைன்னு தெரியாது. அதாவது பிரபாகரனை சிங்களவன் பார்த்தீங்கன்னா உயிரை மட்டும்தான் எடுத்தான்.
ஆனா அந்த சீமான்ங்கிற பேர் வழி வந்து பிரபாகரன் எவ்வளோக்கு எவ்வளோ மானத்தை வாங்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மானத்தை வாங்கியிருக்கிறாப்புல. சீமான் வந்து முதலில் நான் பதிவு செய்துகிறேன். சீமான் தமிழகத்துக்கு மிகவும் ரொம்ப தேவை. ஏன்னா காமெடி கண்டென்ட் வந்து வடிவேல் காமெடியெல்லாம் இப்போ நிறுத்திட்டார் படம் பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், ரொம்ப இதாக இருக்குது இதுன்னா பார்ப்பேன். ஏன்னா அது மாதிரி தான் இருந்திருக்கு.